வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது இடநெறிதல் அதிகாரத்தின் 6வது குறள். வள்ளுவர் பெருந்தகை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஏன் அவரை பெருந்தகைன்னே நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அவருடைய எண்ண ஓட்டம் அப்படி. ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நம்ம இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு, இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத கணிக்க முடியுமானா முடியாது. நம்ம பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு நமக்கே தெரியலையே. அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் உள்ள உணர்வுகளையும் அறிந்து இருக்கிறதுனால தான் அவர் பெருந்தகையாக நம்மிடையே இன்றும் வலம் வருகிறார். ஒருவனுக்கும் ஒரு இடம் இருக்குது. இந்த இடநறிதல் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? இடத்தை தெரிந்து நீ எந்த செயல்பாட்டையும் செய்தால் வெற்றி உனக்கு நிச்சயம் இல்லையா? வெற்றி நிச்சயம், அது வேத சத்தியம் இல்லை? அதனால் நமக்கு வெற்றி வேண்டுமா? போட்டு பாருடா எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் எங்கே போய் போடுறது? இடம் வேணும்ல. சரியான இடம் இருந்தால் தானே எதிர்நீச்சலும் போட முடியும். தண்ணி ஒழுங்காக ஒன்றைத்தானே எதிர்நீச்சலே போட முடியும். தண்ணியாக இல்லாத இடத்துல எந்த நீச்சல் போடுறது? அதைத்தான் சொல்கிறார். இடனறிந்து நீ செயல்படு என்று மிக அழகாக சொல்லி தருகிறார். அதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அப்பா ஒரு சாதாரண விஷயத்தை மிக அருமையாக 2 வரியில் நமக்கு சொல்லித்தரார் இல்லையா? அந்த மனம் வேண்டும். மக்கள் நலம் விரும்பி அதனை அவர் இயற்றி அப்படியே வச்சுட்டு போயிட்டாரே. எந்த காலத்துலையும் இதாண்டா அப்படின்னு சொல்கிறார் இல்லை? அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாராலும் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ அந்த பாடலுக்கு செல்லலாம். கடலோடா கால்வல் நெடுந்தே, கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடலோடா கால்வல் நெடுந்தே, கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. எது எங்கே என்ன மாதிரி இருக்கணுமோ அது மாதிரி அந்த இடத்துல இருந்தால் தான் செயல்படும். அதுதான் நமக்கு எப்படி சொல்கிறார் பாருங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர். கால்வல் நெடுந்தேர் என்றால் பெரிய தேர். தேருக்கு எவ்வளவு பெரிய சக்கரங்கள். அதனை இழுப்பதற்கு வடம். அது எங்கே தேர் ஓடும்? தேரை எங்கே இழுப்போம்? வீதிகளில் இழுப்போம், நிலத்தில் இழுப்போம். இந்த மாதிரி தேர் இழுக்கிறதுக்கு தான் இவ்வளவு சக்தி இருக்கிறதே, இதுக்கு சக்கரம் இருக்குதே, இதை இழுத்து தள்ளிட்டு வர்றதுக்கு வடங்கள் இருக்கிறதே, மக்கள் இருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு அந்த தேரை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே விட்டு கடலில் விட்டு இழுத்தோம்னா தேரை இழுக்க முடியுமா? முடியாது. அதான் கடலோடா கால்வல் நெடுந்தேர். எவ்வளவு பெரிய சக்கரங்களை உடைய வலிமையான தேராக இருந்தாலும் அது கடலில் ஓடாது. அதுபோல கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலில் அழகாக வந்துக்கிட்டே இருக்கிற அந்த கப்பல் எங்கே ஓடாது? நிலத்து. நிலத்துக்கு வந்தால் கப்பல் ஓடுமா? கப்பல் பிரம்மாண்டமானது. அது பிரம்மாண்டமாக இருக்குது. அது எப்படி வேணாலும் இழுத்துட்டு வந்துடலாம். நிலத்தில் கொண்டு வந்து விட்டால் நடக்குமா? நடக்காது. தண்ணியில் தான் கப்பல் ஓடும், நிலத்தில் தான் தேர் ஓடும். அதே போல தான் ஒவ்வொரு செயல்பாடும் எந்த இடத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்தி செய்தால் எந்த செயலாக இருந்தாலும் நம் அனைவருக்கும் அந்த செயல்பாடுகள் நிச்சயமான வெற்றியைத்தான் பரிசாக கொடுக்கும் என்கிறது இந்த குறள். இந்த தேரையும் இந்த கப்பலையும் உங்கள் மனதில் இருத்தி உங்கள் செயல்பாடுகளை சரியான இடங்களில் பதித்து பயணியுங்கள். வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். நன்றி. அடுத்த குறளில் நாம் மீண்டும் இணையலாம்.